ஹாய்! கிச்சன் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னும் எதுவுமே செட் பண்ணல. செட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். ஸோ நெறைய பேர் அந்த 3 மூட்டையும் பிரிச்சு காட்டுங்கன்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் ஒரு நாள் கண்டிப்பா பண்ணிடுறேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும், பொடியும் குடுத்துட்டேன். அப்புறம் ஆமா ரொம்ப நாள் ஆச்சு சாம்பார் சாப்பிட்டு எனக்கு முருங்கக்காய் சாம்பார் வேணும்னு கேட்டிருந்தான் நேத்தே. ஸோ அதனால காலையில முருங்கக்காய் சாம்பார் வச்சு சாப்பாடு வடிச்சு அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே ப்ரீகேஜி படிக்கிறதுலேருந்தே அவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு இந்த தயிர் சாதம் மாரி சாம்பார் சாதம் குடுப்பல்லம்மா, அந்த மாரி குடுக்காத எனக்கு புடிக்கல. எனக்கு தனித்தனியா குடுன்னு அப்பவே கேட்டுட்டான். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரைஸ் தனியா, சாம்பார் தனியா எது பண்ணாலும் தனித்தனியா தான் பேக் பண்றது. அவனே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்பான். இதுவே நான் சாம்பார போட்டு ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி போட்டு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா, அது திரும்ப அப்படியே தான் வரும். சாப்பிடவே மாட்டான். உங்க வீட்டு குழந்தைங்க மிக்ஸ் பண்ணி குடுத்தா சாப்பிட்டுருவாங்களா? இல்லன்னா தனியா பேக் பண்ணுமா? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய்.